Hello friends, Assalamu alaikum. Welcome to my channel Ask Tamil. நான் உங்க சாய் ராஷிக். இன்னைக்கு நம்ம சேனல்ல நாட்பட்ட தலைவலி, இடுப்பு வலி, கை கால் வலி இதெல்லாம் இல்லாம நல்ல சுறுசுறுப்பாவும் ரிலாக்ஸ்டாவும் இருக்கிறதுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஹெல்தி ரெசிபி உங்களுக்கு சொல்ல போறேன். இத வந்து சுகர் பேஷண்ட், பிபி பேஷண்ட் கூட நீங்க சாப்பிடலாம். மாசத்துக்கு அல்லது வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வலிகள் எல்லாம் பறந்து போகிறதுக்கும் திரும்பி வராமல் இருக்கிறதுக்கும் நாம் சேர்க்கக்கூடிய 5 முக்கியமான மூலிகைகள் தான் இந்த ரெசிபியோட ஸ்பெஷல்னு சொல்லலாம். ஸோ என்னென்ன பொருட்கள் சேர்க்குறோம் அப்படின்றத பார்த்துடலாம் வாங்க. இது வந்து முடக்கத்தாங்கீரை வந்து உங்களுக்கு ஈஸியாக எல்லா இடத்துலையும் கிடைக்கும், மார்க்கெட்லாம் கூட கிடைக்கும். ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா தூதுவலையும் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். கைப்பிடினா நம்மளால் அமுக்கி பிடிக்க முடியாது, இதில் ஒரு மாதிரி முள் இருக்கும். ஸோ வந்து தோராயமாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா முசுமுசுக்கு இலை, இதுவும் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கலாம். ஒரு 10 இலைகள் வரும். அதுக்கப்புறமா மூக்குரட்டை இலைன்னு சொல்லுவாங்க, இதுவும் ஒரு விதமான கீரை தான். இது வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா குப்பைமேனி தழை, இது வந்து ஒரு 10 இலை எடுத்திருக்கேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் தோட்டம் இருக்கக்கூடிய வீடுகளில் இயற்கையாகவே வளரும். அப்படி கிடைக்காதவங்க நாட்டு மருந்து கடையில் இதோட பொடியெல்லாம் வாங்கிட்டு எல்லாத்துலேயும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ நான் அந்த இலைகள்லாம் வந்து கழுவி எடுத்து ஒரு கிணத்துல போட்டுக்கிட்டேன். இப்போ நான் எடுத்திருக்க அளவுக்கு 8 பேர் வரைக்கும் நம்மளால் சூப் ரெடி பண்ண முடியும். நான் வந்து 5 பேருக்கு ரெடி பண்ணுறேன். ஸோ வந்து நான் 6 டம்ளர் அளவுக்கு ஊற்றிக்கிறேன். இது வந்து கொதித்து ரெடியாகி வரும்போது பார்த்திங்கன்னா நமக்கு 5 டம்ளர் அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அரை தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக இஞ்சி துருக்கி வச்சுருக்கேன், அதுவும் கொஞ்சமாக பூண்டு துருக்கி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். சோம்பு, அதுக்கப்புறமா மிளகு வந்து இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் இது கூட சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே நம்ம சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா இந்த மூலிகையோட தன்மையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லைட்டாக கசப்பு தன்மை இருக்கும். ஆனால் நம்ம இதெல்லாம் சேர்த்து செய்கிறதுனால அந்த கசப்பு தன்மையெல்லாம் நமக்கு தெரியாது. குடிக்கும்பொழுது இந்த மூலிகையில் இருக்கக்கூடிய சத்துலாம் நமக்கு சூப்லேயும் இறங்கிடும். சூப்பும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு இது வந்து கொதி வர ஆரம்பித்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. கொதி வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் இந்த இலைகள்லாம் பார்த்திங்கன்னா ஓரமாக ஒதுங்கி போகும். அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விடுங்க. அப்போ தான் அந்த இலையில் இருக்கக்கூடிய சாரம்லாம் நமக்கு நல்லா சூப்பில் இறங்கும். இதெல்லாம் என்ன கீரை எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு தனி வீடியோவாக வேணுமா அப்படின்றத எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அந்த செடியோட வீடியோலாம் வந்து நான் உங்களுக்கு எடுத்து செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். உங்களுக்கு ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஒருவேளை இந்த கீரை வந்து உங்கள் வீட்டில் இருக்கலாம், பட் உங்களுக்கு இதனுடைய பயன்கள் வந்து எப்படி செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்கலாம். ஸோ நான் அதுக்காக வந்து உங்களுக்கு தனி வீடியோவாக போடுறேன். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். இந்த சூப் பார்த்தீங்கன்னா குடிக்கிறதுக்கு வந்து இந்த மூலிகைலாம் சேர்த்துருக்கனால நல்லா இருக்காதோ அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக அப்படிலாம் இருக்காதுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சாப்பிடும்போது தான் அது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றது தெரியும். இந்த மூலிகையெல்லாம் நம்ம வேறு மாதிரி சமைச்சு சாப்பிட்டா கூட இதோட டேஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காது. பட் இந்த மாதிரி நீங்கள் சூப் மாதிரி வச்சு குடிக்கும் போது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி குடிப்பாங்க. 8 மாத குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாங்க. வலிகளுக்கெல்லாம் மட்டும் இல்லாமல் சளி, இருமல், காய்ச்சலுக்கெல்லாமே பார்த்தீங்கன்னா இது நல்லாவே கேட்கும். இந்த இலையெல்லாம் கிடைக்காதவங்க இந்த எல்லா இலையோடைய பொடியும் பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அதை வாங்கி நீங்கள் அரை டீஸ்பூன் எல்லாத்துலேயுமே போட்டுட்டு இதே மாதிரியே நீங்கள் சூப் ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கலாம். அதுவும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல சூப்பரான ஹெல்தி ரெசிபிஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க ஆஸ்க் தமிழ் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.